வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் மனமாற வருகிற நான் வருவேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். குரூப் 4 இஷ்யூ வந்து நடந்தது. நிறைய பேர் வந்து பொது தமிழ் கஷ்டமா கேட்டாங்க. நம்ம எல்லாருமே போராட்டத்துக்கு போனோம். அந்த போராட்டம் கேன்சல் ஆச்சு. எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகேவா? நீங்க இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 வாரம் டைம் போயிடுச்சு. ஓகேவா? நம்ம ஏதாவது இப்போ ஒரு முடிவு எடுத்துதான் குரூப் 4 கஷ்டமா கேட்டாங்க. குரூப் 4 கஷ்டம் ஓகேங்க, அது எனக்கு புரியுது. நம்ம அதுக்கான போராட்டம் முன்னெடுத்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அதுக்கான டேட் வந்து கேன்சல் ஆச்சு. இப்போ போராட்ட டேட் வரதான் போகுது. அன்னைக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்க தான் போறோம். டிஎன்பிசி கோரிக்கை வைக்க தான் போறோம். ஓகே, இது கிளியர். இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டைம் வேஸ்ட் பண்றீங்க. ஓகே, ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. நான் ஆல்ரெடி டெலிகிராம்லயே சொல்லியிருப்பேன். அதை நான் சொல்றேன், தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கிறோம் அப்படின்னா குரூப் 2 படிங்க. ஓகே, அப்படி எனக்கு டிஎன்பிசி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீ இன்னொரு கவர்மெண்ட் செக்டர் எழுதுறான் அப்படின்னா எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இல்லை நீங்க வேற ஏதாவது எக்ஸாம்ஸ் போய் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நீங்க பிரைவேட் செக்டருக்கு போகலாம். ஓகே, பிரைவேட் துறையில ஏதாவது வேலை போய் பார்க்கலாம். இல்ல பிரைவேட்டுக்கு போயிட்டு கூட நீங்க டிஎன்பிசி படிக்கலாம். பிரைவேட் போர்டு கூட நீங்க வேற ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாம். ஓகேவா? சாய்ஸ் இஸ் யுவர். ஸோ முடிவு டக்குன்னு எடுத்துருங்க. ஓகே, இதுலயே உட்காந்து குட்டையில தேங்கி போன தண்ணி மாதிரி அங்கேயே இருக்கக்கூடாது. நம்ம அடுத்த கட்ட நகரம் நோக்கி போனோம். குரூப் 4 மட்டும் தான் நம்ம லைஃப் கிடையாது. அதுக்கப்புறமா இருக்கு. நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும், என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அது இந்த டிஎன்பிசியில மட்டும் தான் சாதிக்க முடியும் கிடையவே கிடையாது. எங்க வேணாலும் நம்மளால சாதிக்க முடியும். அது நம்ம வில் பவர் இருந்தா போதும், தன்னம்பிக்கை ஒண்ணு இருந்தா போதும், நம்மளால எதோ வேணாலும் பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான். ஸோ வீடியோல இப்பதான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் டெலிகிராம்ல இல்ல. ஸோ தெரியாத பாத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. இதுல ஏதாவது ஒரு சூஸ் பண்ணி அதுக்குள்ள அடுத்த கட்ட நகருக்கு போயிருங்க. இப்போ குரூப் 2. ஓகே, இந்த வீடியோல வந்து குரூப் 2 படிக்க போறேன் அப்படின்ற நபருக்கு இதுல வந்து 60 டேஸ் ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருக்கேன். எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் அது வந்து நான் லைனா சொல்ல போறேன். கிட்டத்தட்ட 60 நாள் நான் சொல்லியிருப்பேன். 56 நாள் தான். 2 மாசம் நீங்க உழைப்ப போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு போஸ்டிங் அடிக்கலாம். ஏன்னா சார் வேகன்சி 600 தான் சொல்றாங்க. எப்படி சார் அப்படின்னா, நீங்க வேகன்சி மட்டும் பாக்காதீங்க. 10 பேர்ல ஒரு ஆள் சூஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? பிலிம்ஸ்க்கு கிளியர் பண்ணி உள்ள போறாங்க 6000 பேர். 6000 பேர் நம்மள ஒரு ஆளா இருக்க முடியாதாங்க. இப்பதான் நம்ம குரூப் 4 படிச்சிருக்கோம். ஜிஎஸ் மேக்ஸ் நல்லா படிச்சிருக்கோம். தமிழ் தான் நம்மள கால வரை விட்டுச்சு. ஆனா ஜிஎஸ் மேக்ஸ் நம்மள கால வரவே இல்லை. அதை நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கரெக்டா? தமிழ் தாங்க நம்மளுக்கு கால வரைச்சு, நான் ஒத்துக்கிறேங்க, புரியுதுங்க. ஆனா ஜிஎஸ் மேக்ஸ் நம்மள கால வரவே இல்லையே. அதே படிச்சிருக்கோம்ல. அதே தானே இங்கே வரப்போகுது குரூப் 2 சிலபஸ்க்கும். ஸோ குரூப் 4க்கும் குரூப் 2க்கு என்ன வித்தியாசம்? குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 175 கொஸ்டின் கரெக்டா படினா அப்படியே டேரக்டா வேலைக்கு போறோம். ஆனா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 150 போட்டாவே போதும், கட் ஆஃப் எடுத்தாவே போதும், பிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போனா போதும். அங்க முன்னேறி நம்ம எப்படின்னா வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? குரூப் 4 175 கொஸ்டின் போட்டே ஆகணும். போட்டாதான் வேலைக்கே போக முடியும். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. பிலிம்ஸ் ஒன்று இருக்கு, மெயின்ஸ் ஒன்று இருக்கு. கரெக்டா? ஸோ பிலிம்ஸ்க்கு 150 கொஸ்டின் போட்டா போதும். நீங்க வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லாம் வச்சீங்கன்னா அது கூட கொஞ்சம் குறையும். ஓகேவா? நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா மேக்ஸ், ஜிஎஸ். ஓகேவா? மேக்ஸ், ஜிஎஸ் தட்டி தூக்க போறோம். தமிழ்ல வந்து என்ன சார், அது மாதிரி தமிழ்ல மிகப்பெரிய டவுட் இருக்கும். அவுட் சோர்ஸ் சொல்றாங்களே சார், நீங்க சொல்லித்தர போறேன்ட்டீங்க, அதெல்லாம் நாங்க எப்படி நம்பி படிக்கிறது? நீங்க சொல்லி தரத்துல வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இப்ப கவனி. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தமிழ் வந்து நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? தமிழ் இந்த பக்கம் ஜிஎஸ், இந்த பக்கம் மேக்ஸ். மொத்தம் எத்தனை வாரம் பாத்தீங்கன்னா 8 வாரம் போட்டிருக்கோம். 56 நாள், 60 நாள் கூட கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு வாரமா என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு நான் தெளிவுபடுத்திடுறேன். அந்த மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 யூனிட் இருக்கு. மொத்தமா நம்ம தமிழ் எத்தனை யூனிட் பாத்தீங்கன்னா மொத்தம் 7 யூனிட் இருக்கு. கரெக்டா? எத்தனை யூனிட்? 7 யூனிட் இருக்கு. அதுல 1, 3, 5, 7. ஓகேவா? இந்த 4 யூனிட் வந்து பார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 யூனிட் தான் நமக்கு உதவ போகுது. என்ன சார் இந்த 4 யூனிட் அப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 4 யூனிட் நீங்க படிச்சாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 கொஸ்டின் வந்துடும். எத்தனை கொஸ்டின்? 50 கொஸ்டின் வந்துடும். இது எங்க இருந்து எடுப்பாங்க அப்படின்னா, முக்கியமா புக்ல இருந்து மட்டும் தான் கேட்க முடியும். எந்தெந்த யூனிட்? 1, 3, 5, 7 எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? 1, 3, 5, 7 இந்த 4 யூனிட் நீங்க படிச்சிட்டீங்கனாலே, இப்ப கூட குரூப் 4 நடந்தது இல்ல, அந்த குரூப் 4ல கூட 50 கொஸ்டின் வந்து அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க. 50 கொஸ்டின் வந்து புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த 4 விஷயத்தை நீங்க படிச்சீங்கனாலே இதுல 50 கொஸ்டின் எடுத்துடலாம். ஓகே, எப்படி வெளியில போய் கேட்டா கூட கான்செப்ட் வச்சு எல்லாமே வந்து இலக்கணம், எல்லாமே கான்செப்ட். அவங்க எப்படி கேட்டாலும் இது இப்படிதான் வரும் நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இது விட்டு நமக்கு என்னன்னா 2, 4, 6 இந்த 3 யூனிட் இருக்குல்ல, இந்த 3 யூனிட் தான் நம்மளுக்கு வந்து டேஞ்சரான யூனிட். இதுதான் நம்ம எங்க போவாங்கன்னா அவுட் சோர்ஸ் போவாங்க. 50 கொஸ்டின். ஓகேவா? 2வது யூனிட் பாத்தீங்கன்னா பாதி புக்ல இருக்கும், பாதி அவுட் சோர்ஸ் போனோம். நான் அதை பத்தி என்னன்னு சொல்றேன். 4வது யூனிட் கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் சயின்ஸ், ஜியாகிரபி, டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். அந்த கலைச்சொற்கெல்லாம் வெளியில போவாங்க. நம்ம புக்கை படிச்சுதான் வெளியில போகணும். எடுத்தோடனே அப்படியே வெளியில போறதில்ல, அதையும் நான் சொல்றேன். இப்போ 6வது யூனிட் பாத்தீங்க அப்படின்னா அதுலயுமே பாதி வந்து வெளியில போகணும், அவுட் சோர்ஸ். ஸோ நான் உங்களுக்கு புரியுதா? தமிழை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அவுட் சோர்ஸ் போகணும், எதுக்கு புக்கை படிக்கணும் நான் தெளிவுபடுத்திட்டேன். புரியுதா? 1, 3, 5, 7 இந்த 4 யூனிட் புக்கை படிக்க போறீங்க. புக்ல இருந்து நேரடியா மறைமுகமா டைரக்ட் இன்டைரக்ட் எப்படி கேட்டாலும் இதை வந்து அடிச்சுலாம் 50 கொஸ்டின் அடிச்சிடலாம். அவுட் சோர்ஸ் போக வேண்டிய யூனிட் வந்து இதான் 2, 4, 6. இதுல 2 பாத்தீங்கன்னா பாதி வந்து புக்கு, பாதி வந்து அவுட் சோர்ஸ். 4 ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில அந்த ஓலைச் படிக்கலாம் சொன்னாங்க. அது மாதிரி எல்லாமே இந்த 2 யூனிட் தான் வெளியில போறோம். இது புரிஞ்சிச்சா?
ஸோ இதன் அடிப்படையில் தான் நான் வந்து தமிழ் வந்து ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அப்படியே தமிழை சொல்றேன், அப்படியே பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் சொல்லிட்டே வரேன், கவனிங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீக் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வீக் நம்பர் 1. ஓகேவா? இந்த வாரம் வந்து புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. புதன்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை வரைக்கும் ஓடும். ஓகே, ஃபர்ஸ்ட் வாரம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூனிட் 3 தான் ஆரம்பிக்க போறோம். ஓகே, 1, 3 நான் என்ன சொன்னேன் 1, 3, 5, 7 சொன்னா முதல்ல இது 4 தான் முடிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இது டேரக்டா புக்ல இருந்தே கேட்க போறாங்க. இப்போ இந்த யூனிட் எல்லாம் புக்லயே டேரக்டா வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா யூனிட் 3 வந்து எடுக்கிறேன். யூனிட் 3 வந்து முடிக்க போறோம். எது ஃபர்ஸ்ட் வாரத்துல அதுவே யூனிட் 3லயுமே மரபு சொற்கள்னு சொல்லிட்டு இருக்கும், மரபு தமிழ்னு இருக்கும். அது மட்டும் அவுட் சோர்ஸ் போவோம். எல்லா அவுட் சோர்ஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் புக்கு கண்டென்ட்ல எப்படி கேட்டாலும் நம்ம கொஸ்டின் அடிக்கணும். அது மூலம் நம்ம ரெடியா அந்த கொஸ்டின் நீங்க வந்து நீங்களே உங்க கேள்வி கேட்டுக்கலாம். அதுவே சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழை பொறுத்தவரைக்கும் அந்த 7 யூனிட் மனப்பாடமா தெரியணும். 3வது யூனிட் 5வது அதை நீங்க சொல்லணும். அந்த அளவு நம்ம ரெடியா இருக்கணும். இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழ் கஷ்டமா தான் கேட்டாங்க, அது ஒத்துக்கிறேன், எல்லாருமே நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா புக்ல இருந்து கேட்ட 50 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்ட் போட்டீங்க அது எனக்கு பதில் சொல்லுங்க. 100 கொஸ்டின் கேட்டாங்க தமிழ்ல, 100மே கஷ்டம் தான். பாதி வந்து அவுட் சோர்ஸ், பாதி வந்து புக்ல இருந்து கேட்டாங்க. அப்படி கேட்கப்பட்ட புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ்ல நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா வேணுமோ அது பதில் சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சி மேல தப்பு இருக்கு, அப்ப உங்க மேலேயும் தப்பு இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் அது வந்து செக் பண்ணுங்க. நம்ம புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் 50 வந்து நான் வந்து 40 போட்டிருக்கேன், 45 போட்டிருக்கேன்னா சூப்பர், நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? புக்ல இருந்து கேட்டதுல நீங்க ஒரு 20-30 தான் வாங்கிருக்கீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து தப்பா இருக்கு. நீங்க இன்னும் நல்லா படிக்க வேண்டியது அவசியம். புக்கை படிக்கிறது நிறைய அவசியம். ஓகேவா? ஸோ அந்த புக்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நீங்க எத்தனை கரெக்டா வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்றீங்க. ஆன்சருக்கு ஆல்ரெடி விட்டுட்டாங்க. ஓகே, அதை வந்து பார்த்து செக் பண்ணி முடிச்சிருங்க. நானுமே அதை போடுறேன். ஓகேவா? டெலிகிராம்ல போடுறேன். இதெல்லாம் புக் கொஸ்டின் சொல்லிட்டு அந்த கொஸ்டினை நீங்க எத்தனை கரெக்டா வாங்கிருக்கீங்க அதை வந்து பாத்துருங்க. ஓகேவா? ஸோ இதை நான் சொல்லிட்டேன்னா ஸோ யூனிட் 3 ஃபர்ஸ்ட் முடிக்கிறோம். இதெல்லாம் சில கலை சொற்கள் 40, பிறமொழி சொற்கள் 40 போட்டீங்க அப்படின்னா என்ன? நான் என்ன சொன்னேன், 4வது யூனிட்டும் 6வது யூனிட்டும் அவுட் சோர்ஸ் போனோம்னு சொன்னா எல்லாமே கலை சொற்கள். 4வது யூனிட் வந்து கலை சொற்கள், 6வது யூனிட் வந்து பிறமொழி சொற்கள். ஓகே, இப்போ 5 இருக்கும். 5னா 5ன்னு சொல்லுவாங்க. ஃபேன் அப்படின்னா விசிறி, அந்த மாதிரி பிறமொழி சொற்கள். இது வந்து 6வது யூனிட். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1000க்கும் மேற்பட்ட வேர்ட்ஸ் இருக்கும், சொற்கள் வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரே டைம்ல படிக்க முடியுமா? படிச்சா தலைதான் வெடிக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கலை சொற்களை தினமும் 40 படிக்க போறோம். இந்த 40னா ஒரு வாரத்துக்கு 40 இல்லை, 1 டேக்கு 40 சொற்கள். ஓகே, ஆரம்ப கட்டத்தில் 40 படிப்போம். ஓகே, இப்போதைக்கு நான் எல்லாத்தையும் 40 போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை வரும் நமக்கு? 6 hours நமக்கு 24 வரும். கிட்டத்தட்ட 250 முடிக்கலாம் நான் பிளான் போட்டிருக்கேன். ஓகே, ஏன்னா சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும். 6 நாள் 40 போட்டுருக்கேன். நான் அந்த 50 முடிச்சிருவேன். இதுல ஒரு 250 500 முடிய போகணும். ஓகேவா? 500 பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் ஒரு 250, பிறமொழி சொற்கள் ஒரு 250. ஒரு வாரத்துல 500 சொற்கள் முடிய போறோம். ஆரம்ப இடத்துல நம்ம டெய்லி போட்டே போவோம். அது இன்க்ரீஸ் ஆகும் நல்லா போச்சு அப்படின்னா இந்த 40ன்றது 50 கூட நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கலை சொற்களை டெய்லியும் படிக்கணும். ஒட்டு மொத்தமா அந்த 1000 சொற்களையும் 500 சொற்களையும் ஒரே நாள்ல படிச்சுன்னா சத்தியமா சொல்றேன் மண்டை வெடிச்சிடும். ஓகேவா? ஸோ கலை சொற்கள் டெய்லி படிக்கணும். 40 வேர்ட்ஸ் நான் சொல்றேன். சயின்ஸ் என்னென்ன படிக்கணும், ஜாகிரபி என்னென்ன படிக்கணும், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன், அது பார்த்துருவோம். பிறமொழி சொற்கள் அது பண்ண போறோம். அது இல்லாம யூனிட் 3 தனியா படிக்கிறோம். இது தமிழுக்கானது. ஸோ ஜிஎஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாலிட்டி வந்து படிக்க போறோம். பாலிட்டி என்ன லெசன் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வாரம் பாலிட்டி படிக்க போறோம். என்ன லெசனா மோஸ்ட்லி 10th 12th தான் ஃபர்ஸ்ட் முடிக்க போறோம். அது என்ன லெசன் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் டெலிகிராம் போறேன், அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக் வந்து எல்சி மெச்சூர் தாங்க. ஓகேவா? எல்சி மெச்சூர் தான் பார்க்க போறோம். இப்போ கடந்த குரூப் 1லயும் சரி, குரூப் 4லயும் சரி, குரூப் 1ல 3 கொஸ்டினும், குரூப் 4ல 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, எல்சி மெச்சூர்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட், அதுவும் மேக்ஸ்ல. ஸோ கண்டிப்பா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, அதே ஃபர்ஸ்ட் முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எல்சி மெச்சூர் வந்து மேக்ஸ் முடிக்கிறோம். ரீசனிங் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், திசைகள்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இங்க முடிக்க போறோம். ஸோ இப்போ கிளியர் கட்டா இருக்கா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், 3வது யூனிட் தொட போறோம். கலை சொற்கள் ஒரு 40, டெய்லியும் சொல்றோம். ஒரு வாரத்துக்கு இல்லை, டெய்லியும் பிறமொழி சொற்கள் ஒரு 40. ஓகேவா? டெய்லியும் அப்போ 80 சொற்கள் கத்துக்க போறோம். எது யூனிட் 4, யூனிட் 6 சம்பந்தப்பட்டது. இது பாலிட்டி வந்து நான் சொல்லிட்டேன். 10th 12th நான் தரப்போறேன்னு சொல்லிட்டேன். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வீடியோ கொடுத்துருவேன். ஓகேவா? பேசிக்ஸ் வந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல் வீடியோ கொடுக்க போறேன். ஏன்னா நம்ம கான்செப்ட் எல்லாம் போட்டு குழந்தாச்சு. இந்த வாட்டி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் கொடுக்க மாட்டேன், நானே சால்வ் பண்ண போறேன். ஒரு டாபிக் 100 கொஸ்டின். ஓகே, ஒரு வீடியோ வந்து 20 கொஸ்டின் சொல்லிட்டு 5 பார்ட் வீடியோ போட போறேன். 100 கொஸ்டின் எல்சி மேக்ஸ் வந்து 100 கொஸ்டின் நான் சால்வ் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் ஏற்கனவே கான்செப்ட் வீடியோ எல்லாம் போட்டு ஷார்ட் கட்லாம் போட்டு குழந்தை கட்டியாச்சு. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுக்க போறதில்ல, நானே தான் சால்வ் பண்ண போறேன். உங்ககிட்ட கொடுத்தா நீங்க சால்வ் பண்ணினா கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு டாபிக் 100 கொஸ்டின், 15 டாபிக் 1000 கொஸ்டின் நான் போட்டு காட்ட போறேன். ப்ராக்டிஸ் கொஸ்டின் வித் கான்செப்ட், ஷார்ட் கட்டு, ப்ரீவியஸ் கொஸ்டின், புக் கொஸ்டின் எல்லாமே சேர்த்து. ஓகேவா? ஸோ ரீசனிங் பாலிட்டி சொல்லியாச்சு. இப்போ அடுத்து வருவாங்க. ஓகேவா? இது கிளியர் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ எவ்ரி சண்டே பாத்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் வந்துடும் போகுது. ஓகேவா? எது பேஸ் பண்ணினா தமிழ் பேஸ் பண்ணி, ஜிஎஸ் பேஸ் பண்ணி, மேக்ஸ் பேஸ் பண்ணி. மேக்ஸ் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின். ஓகேவா? மேக்ஸ் 25 கொஸ்டின், 15 கொஸ்டின் மேக்ஸ், 10 கொஸ்டின் ரீசனிங் அதே மாதிரி வந்துடும். ஜிஎஸ் பாத்தீங்கன்னா 75 கொஸ்டின், தமிழ் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின். இது அடிப்படையில உங்களுக்கு வந்து
200 கொஸ்டின் வந்து ஓஎம்ஆர் பேஸ்ட் டெஸ்ட் தான், அது பிடிஎஃப் டெஸ்ட் தான். அதை நான் கொடுத்துருவேன், பைலிங்குள்ள தான் இருக்கும். அதை பார்த்து நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்க போய் டவுன்லோட் பண்ணி எழுதுற வேலையை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓஎம்ஆர் டெஸ்ட் தான் போட போறோம். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெப்சைட் வந்து லான்ச் பண்ண போறோம். ஸோ வெப்சைட்ல உங்களுக்கு என்ன ஆயிட போகுதுன்னா கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். ஆனா ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் டெஸ்ட் தான் நீங்க எழுதுவீங்க. எடுத்தோடனே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வராது. வெப்சைட்ல நான் கொடுக்க போறேன். வெப்சைட்ல நீங்க எழுத முடிச்சோடனே அங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஓஎம்ஆர் டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் வெப்சைட்ல போடக்கூடிய கொஸ்டின் நீங்க அப்புறம் எழுதி பார்த்துக்கலாம். எப்போனா எழுதிக்கலாம், 24 hours எப்போனா நீங்க எழுதி பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுலயுமே நான் ரேங்கிங் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அது எழுத போறோம் நான் சொல்றேன், அதை நான் தெளிவா சொல்றேன். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்க போகுது. இப்போ நெக்ஸ்ட் வீக் வாங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி ஆரம்பிக்கும், 2ஆம் தேதி முடியும். 6 நாள். திங்கக்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை வரைக்கும் ஓடும். ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் தான் புதன்கிழமை வரைக்கும். ஓகேவா? வெனஸ்டே ஆரம்பிச்சு உங்களுக்கு சாட்டர்டே வரைக்கும் போவோம். அடுத்து வந்து திங்கக்கிழமை ஆரம்பிச்சிடும். திங்கக்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை வரைக்கும் போவோம். 6 நாள் படிக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா யூனிட் 7 வந்து எடுக்கிறோம். ஓகேவா? தமிழ் என்ன பண்றோம்? யூனிட் 7 1 3 5 7ல 3 முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன எதை கை வைக்கிறோம்? யூனிட் 7 உள்ள போறோம். யூனிட் 7ல பாத்தீங்கன்னா அறிஞர்கள் இருப்பாங்க. ஓகேவா? தலைவர்னு சொல்லிட்டு 20 பேர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இலக்கியம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏழாதி திருக்கடுகம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்ட் 1 நம்ம இங்க பார்ப்போம். ஓகேவா? ஸோ யூனிட் 7 பார்க்க போறோம். அதே மாதிரி இங்க கூடுதலா என்ன பார்ப்போம்னா திருக்குறள் வந்து 3 அதிகாரம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவர் வந்து நமக்கு ஒரு 4 நாள் தான் இருக்கும். ஓகேவா? புதன் வியாழன் வெள்ளி சனி 4 நாள் தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அவர் வந்து நான் திருக்குறள் கொடுக்குறேன். ஒவ்வொரு வாரமும் 3 அதிகாரம் பார்த்தா போதுங்க. ஓகேவா? திருக்குறள்லாம் இப்போ படிச்சாதான் ஆன்சரே பண்ண முடிற மாதிரி கேட்கறாங்க. ஸோ 20 அதிகாரத்தை நான் என்ன பண்ணிட்டேன், 3 வாரமா பிரிச்சிட்டேன். வாரத்துக்கு 3 அதிகாரம் அது படிச்சா போதும். ஓகேவா? ஸோ யூனிட் 7 முடிக்கிறோம். திருக்குறள் 3 அதிகாரம் படிக்கிறோம். கலை சொற்கள் அதை 40 சொன்னால அதை நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஓகே? ஒரு நாளைக்கு 40 சொற்கள் உங்களுக்கு லைனா வந்துனே இருக்கும் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதை நான் கொடுத்துட்டு போறேன். செகண்ட் வீக் வந்து பாலிட்டி. இங்க நீங்க 10th முடிச்சீங்கன்னா 12th 6th 9th அது எல்லாமே நம்ம பாலிட்டி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட் வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பார்க்க போறோம். இது நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் வந்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வாரம் பாலிட்டி இது முடிக்கிறோம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் போது ரீசனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஸ் வந்துடும். ஓகேவா? ரீசனிங் டைஸ். ஸோ அதே மாதிரி சண்டே வந்து 3ஆம் தேதி என்ன ஆயிடுன்னா ஸோ தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் இது 3 சேர்த்து 200 மார்க் ஃபுல் டெஸ்ட் வந்து எழுதுறீங்க. ஓகேவா? 8 வாரம் 8 ஃபுல் டெஸ்ட் 2 மாடல் டெஸ்ட் எழுத போறீங்க. மொத்தமா உங்களுக்கு 10 டெஸ்ட் வந்துடும். ஓகேவா? எத்தனை 8 வாரம் டெஸ்ட் 8 வீக் டெஸ்ட் 2 மாடல் எக்ஸாம் மொத்தம் 10 டெஸ்ட் எழுதிங்க போறீங்க. 200 கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் வீக் கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இப்போ வீக் 3 பாருங்க. இப்போ வீக் 3 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா திரும்ப யூனிட் 7 தான் இருக்கும். ஏன்னா யூனிட் 7ல ஃபுல் அண்ட் ஃபுல் புக் அடிப்படி தான். அந்த 15 கொஸ்டினுக்கு 15 கொஸ்டின் நம்ம அடிக்க வேண்டியது அவசியம். ஓகேவா? அதனால 2 வாரம் போட்டிருக்கேன். ஒரே வாரத்துல கம்ப்ரஸ் பண்ணி போட்டு நீங்க ஒழுங்கா படிக்கிறத விட ஸ்லோவாவே நான் நிறையவே படிச்சுட்டு போகலாம். ஓகே? 8 வாரத்துக்கு தமிழ் ஈஸியா படிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மினி டார்கெட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். மொத்த தமிழ் எது தலையில போடல, மினி டார்கெட்டா கொஞ்சம் கொஞ்சம் படிக்க போறோம். ஏன்னா ஃபுல்லா நம்ம தமிழையும் படிக்கக்கூடாது. தமிழ் கொஞ்சம் படிக்கிறோம், ஜிஎஸ் கொஞ்சம் படிக்கிறோம், மேக்ஸ் படிக்கிறோம், ரீசனிங் படிக்கிறோம், எல்லாத்தையும் ரிவிஷன் பண்றோம், ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறோம், எல்லாமே பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ யூனிட் 7ல நம்ம இலக்கியம் முடிச்சோடனே நம்ம தலைவருக்கு வந்துருப்போம். வேலு நாச்சியார், தேவநாய பவனான்னு சொல்லிட்டு அவங்களா இருப்பாங்களா, அவங்களாம் பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி கலை சொற்கள், பிறமொழி சொற்கள், திருக்குறள் 3 அதிகாரம் இங்க முடிக்கிறோம். இங்க எக்கனாமிக்ஸ் வந்து ஓகேவா? பாலிட்டி முடிச்ச கையோட எக்கனாமிக்ஸ் எடுக்கிறோம். இப்போ நீங்க குரூப் 1 குரூப் 4 பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப வெளியில போயிருப்பாங்க. அதாவது புக்ல இல்லாம ரொம்ப அவுட்டரா போயிருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாமே பார்க்க வேண்டியது அவசியம். எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே வந்து கைக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ஃபயர் பிளான் கை வைப்பாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம வெளியே போய் பார்க்க வேண்டியது அவசியம். இதை என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் இங்க பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ரீசனிங் பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸும் லெட்டர் சீரிஸும் நம்ம முடிக்க போறோம். ஓகேவா? ஸோ இதான் 3rd வீக். 10ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட். அதே மாதிரி 200 டெஸ்ட் வந்து போது ஓஎம்ஆர் பேஸ்ட் டெஸ்ட் அது எழுதிட போறீங்க. முச்ச உடனே ஆன்லைன்ல வந்து நம்ம வெப்சைட்ல வந்து கொஸ்டின் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. அங்க போய் நீங்க எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். பேட்ச் முடிய வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். அடுத்து 4th வீக் என்ட்ரு ஆகும் அப்படின்னா 4th வீக் பாத்தீங்கன்னா யூனிட் 1 உள்ள வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வாரம் யூனிட் 3, அடுத்து 2 வாரம் யூனிட் 7 படிக்கிறோம். அடுத்தது யூனிட் 1 வரும். ஓகேவா? 1 3 5 7ல 7 முடிக்கிறோம், 3 முடிக்கிறோம். அடுத்து வந்து யூனிட் 1 வந்துடும். ஏன்னா யூனிட் வந்து 25 கொஸ்டின் அதை முடிக்க போறோம். ஸோ அதே மாதிரி கலை சொற்கள், பிறமொழி சொற்கள், திருக்குறள், எக்கனாமிக்ஸ் இங்க பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னா பசுலும் ஆல்பா நியூமரிக் வந்து முடிக்க போறோம். அது ரிலேட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்துட போகுது. ஓகேவா? இப்போ 4 வாரம் முடிச்சிருக்கோம். ஓகேவா? பக்காவா 4 வாரம் முடிச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 17 வந்துருக்கும். கரெக்டா? ஆகஸ்ட் 17 வந்துருக்கும். சுதந்திர தினம் முடிச்சிருக்கோம். பக்காவா சுதந்திர தினம் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா வீக் 5 உள்ள போறோம். வீக் 5ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 1 தான். ஓகே? 2 வாரம் போட்டிருக்கோம். யூனிட் 1 2 வாரம் போறோம். ஸோ இதை முடிக்கிறோம். அதே மாதிரி கலை சொற்கள், பிறமொழி சொற்கள், திருக்குறள் முடிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா யூனிட் 6 வரும். யூனிட் 6 உங்களுக்கு தெரியுமே என்னது, பாளையக்காரர்களை தொட்டு பெரியார் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே அவங்க எல்லாத்தையும் முடிக்கிறோம். முக்கியமான திட்டங்கள் முடிக்க போறோம். ஸோ இதுக்கான ஃபுல் டீடைல் வந்து நான் தரேன். ஓகே? இதுக்கான என்னென்ன படிக்கணும், என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், என்னெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தரேன். இது வந்து பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ரேஷன் ப்ரொபஷன், ஏஜஸ், சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிடும். இதுல ரீசனிங் இருக்காது. ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் ஹெவி டாபிக். இது கூட ரீசனிங் தான் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே? இதை படிச்சிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சண்டே வந்து டெஸ்ட்.
சண்டே வந்து எப்பயும் போல ஓஎம்ஆர் டெஸ்ட் அது முடிச்சோடனே ஆன்லைன்ல கொஸ்டின். இப்போ அடுத்து வீக் 6 பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி ஆரம்பிச்சு உங்களுக்கு 30ஆம் தேதி முடியும். ஓகே, 30ஆம் தேதி யூனிட் 5 வந்து ஆரம்பிக்கும். ஸோ யூனிட் 1 முடிச்சிட்டோம், யூனிட் 7, யூனிட் 1, யூனிட் 3 முடிஞ்ச உடனே யூனிட் 5 வந்துடும். இப்போ யூனிட் 5ல கை வச்சோன்னா இங்கேயும் கலை சொற்கள், பிறமொழி சொற்கள், திருக்குறள் இது உங்களுக்கு டெய்லி வந்துட போகுது. ஒவ்வொரு டேஸ்ங்க மொத்த வாரத்துக்கு 40 இல்லை, நான் திரும்ப சொல்றேன், டெய்லி 40 சொற்கள் வந்து நம்ம டெய்லியுமே படிக்கணும் புதுசா. ஓகே, ஒரே நேரத்தை வச்சா தலை வலிக்கும். இதை நான் சொல்லிட்டேன். திருக்குறள் 3 யூனிட். ஸோ யூனிட் 6ஓட பார்ட் 2 அதெல்லாம் அங்க போனது மிச்சம் இருக்குல்ல இங்க பார்க்க போறோம் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இந்த வாட்டி நான் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லைவ் நிறைய டிஸ்கஷன் சொல்லிட்டு நான் யூடியூப்ல நிறைய வந்து பண்ண போறோம். ஸோ அதை வந்து நீ பாத்துக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மென்சுரேஷன்ல 2D ஓகேவா ஏரியா வந்து பார்க்க போறோம். ரீசனிங் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஓகேவா, ரத்த உறவுகள் மற்றும் ரேங்கிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரவுண்டா உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அதை பார்க்க போறோம். ஸோ அது ரிலேட்டடா 31ஆம் தேதியோட உங்களுக்கு என்ன ஆகும் போகுது, தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் வந்து 200 கொஸ்டின் எழுதிருப்போம். ஓகேவா? இது பக்காவா? இப்போ அடுத்து வா, அவ்வளவுதான். இப்போ இதோட முடியவே போகுது. மொத்தமா 8 வாரம் தான் போட்டுருப்போம். 56 நாள் தாங்க, 56 நாள் பண்ண போறோம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 2. நான் என்ன சொன்னேன், யூனிட் 2ல பாதி வந்து புக்ல இருக்கும், பாதி வந்து அவுட் சோர்ஸ் பண்ணும். அந்த பாதி வந்து இங்க முடிச்சிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி கலை சொற்கள், பிறமொழி சொற்கள், திருக்குறள் 3 அதிகாரம் முடிப்போம். கரெக்டா இந்த வீக் 8ஓட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருக்குறள் வந்து முடிஞ்சிடும். திருக்குறள் 2 மட்டும் இருக்கும், அது இந்த இடத்துல போட்டுருக்க மாட்டாங்க, இங்க வந்துடும். திருக்குறள் இதோட 2 அதிகாரம் முடிஞ்சிச்சுன்னா திருக்குறள் இதோட முடிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு வாரம் 3 அதிகாரம், ஒவ்வொரு நாளுமே கலை சொற்கள், பிறமொழி சொற்கள் டெய்லி படிக்கிறோம். ஸோ இங்கே முடிஞ்சிட போது. இங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பாத்தீங்கன்னா ஐஎன்எம் பிளஸ் ஹிஸ்டரி 10 கொஸ்டின் கேட்க போறாங்க. ஐஎன்எம்ல 6 கொஸ்டின், ஹிஸ்டரியில் 4 கொஸ்டின், இதை முடிக்க போறோம். அது என்னென்ன படிக்கணும் நான் சொல்றேன். மோஸ்ட்லி 10th 12th தான் ஃபோக்கஸ். 10th 12th தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். அதை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து சின்ன சின்ன கிளாஸ் வந்து போப்போம். 6th to 9th வந்து போறோம். ஓகேவா? இது கிளியர் கட்டா இருந்துருங்க. மேக்ஸ் பாத்தீங்கன்னா 3D, ரீசனிங் பாத்தீங்கன்னா கேலண்டர், கிளாக், கவுண்டிங் ஃபிகர்ஸ், ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ள எத்தனை இருக்கு, ஒரு முக்கோணத்துக்குள்ள என்ன இருக்கு. ஏன்னா அது வந்து குரூப் 2 கொஞ்சம் குரூப் 2 ஸ்டார்ட் கொஞ்சம் வெளியில வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்க்க வேண்டிய அவசியம் மேக்ஸ் ரீசனிங். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 7ஆம் தேதி டெஸ்ட் வந்தோம். செப்டம்பர் மாதம் வந்தாச்சு. ஸோ அதுக்கான 200 கொஸ்டின் முடியும் போது. அடுத்து பாத்தீங்கன்னா வீக் 8 லாஸ்ட் வீக், இதான் நமக்கு லாஸ்ட் வீக். அப்புறம் என்ன டேட் இருக்கே சார், அப்ப என்ன சார் பண்ண போறோம் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓலைச்சுவடி, அதாவது ஓலைச்சுவடி, அவுட் சோர்ஸ், தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, எங்கெங்கெல்லாம் அவுட் சோர்ஸ் இருக்கும் மொத்த அவுட் சோர்ஸ் எடுத்துட்டு வந்து இங்க முடிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம அந்த 50 கொஸ்டினை புக்ல இருந்து கேட்கறதுக்கு ஃபுல் மார்க் வாங்குறது நம்ம ரெடியா இருக்கணும். அவுட் சோர்ஸ் போயிட்டு புக்ல இருந்து கை வச்சா அதை எழுதி நீங்க ரெடியா இருக்கணும். கரெக்டா? அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணிருப்பேன், அது எல்லாத்தையும் போட்டிருப்பேன். அவுட் சோர்ஸ் இங்கே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கலைச்சொல் நீ பார்க்கும்போது இங்கே ஒரு 2000 வேர்ட்ஸ் வந்து முடிச்சிருப்போம். 2000 கலைச்சொற்கள், 2000 பிறமொழி சொற்கள் முடிச்சிருப்போம், திருக்குறள் முடிச்சிருப்போம், யூனிட் 7 முடிச்சிருக்கோம், யூனிட் 1 முடிச்சிருக்கோம், யூனிட் 3, யூனிட் 5 முடிச்சிருக்கோம். நடுவில் யூனிட் 4, யூனிட் 6 டெய்லி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அதெல்லாம் தாண்டி போய் லாஸ்ட் தான் ஓலைச்சுவடி பிளஸ் ஆல் யூனிட் அவுட் சோர்ஸ். இப்போ 3ஆவது யூனிட்ல கொஞ்சம் வந்து வெளியில போவாங்க. அந்த மாதிரி எதுதான் இருக்கும் அது எல்லாத்தையும் இந்த இடத்துல பார்க்க போறோம். ஓகே, இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாகிரபி பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சயின்ஸ் வந்து கிடையாதுங்க. ஓகே, சயின்ஸ் வந்து 5 கொஸ்டின்ல கரண்ட் அஃபேர்ஸ் போகும், மிச்சம் 3 கொஸ்டின் தான். அந்த 3 கொஸ்டின் நிறைய படிக்கணும். ஓகே, அதை விட்டுருங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து அதை படிக்க போறோம், ஜாகிரபி படிக்க போறோம், சயின்ஸ் வந்து படிக்க வேணாம். பேட்ச்ல சயின்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏபிஜிபி, ஸ்டாட்டிக்ஸ், ப்ராபபிலிட்டியோட மொத்த மேக்ஸும் முடியுது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14ஆம் தேதி, ஓகேவா, செப்டம்பர் 14ஆம் தேதி உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா லாஸ்ட் டெஸ்ட் வந்து இங்க முடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ 8 வாரம், பாலிட்டி 2 வாரம், எக்கனாமிக்ஸ் 2 வாரம், யூனிட் 6 2 வாரம், 55 கொஸ்டின் முடியுது. ஐஎன்எம் பிளஸ் ஹிஸ்டரி 10 கொஸ்டின், ஜாகிரபி வந்து ஒரு 5 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு 5 கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? ஸோ ஜிஎஸ் இந்த மாதிரி கொண்டு போறோம். மேக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் முடிஞ்சிடும். மேக்ஸ் வந்து ஃபுல்லா முடிஞ்சிடும், ரீசனிங் ஃபுல்லா பக்கா முடிச்சிருப்போம். இங்க தமிழ் வந்து ஃபுல்லா முடிச்சிருப்போம். அவுட் சோர்ஸ் வந்து இங்க பார்க்க போறோம். ஓகேவா? இங்க 14 தான் முடியுது. நமக்கு வந்து எக்ஸாம் 28ஆம் தேதி தானே. அதுவே நம்ம என்ன பண்ண போறோம், ஃபுல் ரிவிஷன் தான் கண்ணா. கடைசி வரைக்கும் வாட்டி படிக்கவே போதில்லை. லாஸ்ட் 2 வாரம் உங்களுக்கு ஃப்ரீ தான். லாஸ்ட் 2 வாரம் உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரீ தான் போட போறோம். ஸோ மாடல் எக்ஸாம் 2 மாடல் எக்ஸாம் அதுக்கப்புறம் நீங்க எழுத போறீங்க. அதான் இங்க போட்டிருப்பாங்க. 14ஆம் தேதி முடிஞ்சுதா? ஸோ 14ஆம் தேதி முடிஞ்சிலிருந்து 15 to 20 வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன். ஓகேவா? ரிவிஷன் எழுதி முடிச்சோடனே 21ஆம் தேதி ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம். ஓகே, ஃபுல் மாடல் எக்ஸாம் எல்லா யூனிட்டுமே. ஸோ ஆல் ஓவர் எல்லா யூனிட்டுமே எப்படி சொல்றது, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு எல்லா யூனிட்டு, மேக்ஸ் எல்லா யூனிட்டு, தமிழ் எல்லா யூனிட்டுமே சொல்லிட்டு ஃபுல் மாடல் எக்ஸாம் எழுத போறோம். இன்னைக்கு 21ஆம் தேதி. ஓகேவா? 15 20 வரைக்கும் ரிவிஷன். ஸோ இங்க ஒரு மாடல் எக்ஸாம் எழுத போறீங்க. அடுத்தது இங்க வந்து இப்போ 21 முடிஞ்சுதா? ஸோ 22 23 2 நாள் படிப்பீங்க. புதன்கிழமை, ஓகேவா, புதன்கிழமை 24ஆம் தேதி ஒரு எக்ஸாம் எழுதுறோம், மாடல் எக்ஸாம் 2. ஓகேவா? 21ஆம் தேதி புதன்கிழமை மாடல் எக்ஸாம் 2 எழுதுறோம். இதை முடிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் திரும்ப ரிவிஷன் பண்ண போறீங்க. ஏன்னா 28 தான் எக்ஸாம். 25 26 27 3 நாள் வந்து நல்லா ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிட்டு நல்லா மைண்ட் செட் ஆயிடுங்க. ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் படிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த 56 நாள் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை தான் திரும்ப 2 வாரம் படிக்க போறோம். திரும்ப அதான் சொல்றேன். வீக் நம்பர் 9, வீக் நம்பர் 10, 15 இருந்து 21 வரைக்கும் வீக் 9 ஒரு மாடல் எக்ஸாம். இதுல வந்து ஒரு மாடல் எக்ஸாம், ஃபுல் ரிவிஷன், ஃபுல் மாடல் டெஸ்ட். அவ்வளவுதான். புதுசாக படிக்கிற அந்த பேச்சு இடம் கிடையாது. ஓகேவா?
ஸோ ஸ்கீம்ஸ் அது இது எல்லாமே ஜிஎஸ்ல பார்க்க போறோம். ஸோ மேக்ஸை பத்தி நான் ஒவ்வொரு டாபிக் 100 கொஸ்டின் போட போறேன். ஓகேவா, இது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 1500 சம் நம்ம போட்டு முடிக்க போறோம். நீங்க அப்படியே டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்ம புதன்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, மேக்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபயர் டெஸ்ட்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ஃபயர் டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டு சூப்பரா இருந்துச்சு, நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ குரூப் 4 பாத்தீங்கன்னா தமிழ் கஷ்டமா இருந்தனால அது நிறைய பேர் எழுத முடியாம டைம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபயர் டெஸ்ட்மே சூப்பரா தான் போயிருக்கு. அதையும் நம்ம கண்டினியூ தான் பண்ண போறேன். ஓகேவா, ஸோ செப்டம்பர் 28 நமக்கு ஒரிஜினல் டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம். ஓகே, ஸோ 8 வார டெஸ்ட். ஓகேவா, மொத்தம் 8 வார டெஸ்ட், 2 மாடல் எக்ஸாம். இது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரிஜினல் டெஸ்ட் வந்து எழுத போறோம். ஓகேவா, கிட்டத்தட்ட 10 டெஸ்ட் எழுத போறீங்க. ஸோ 200 × 10. ஓகேவா, 200 × 10 எத்தனை போதும் உங்களுக்கு? 1 2 சார் 2 2000 கொஸ்டின் வந்து எழுத போறீங்க. 2000 கொஸ்டின் டெஸ்ட் எழுத போறோம். அது இல்லாம நான் வந்து நிறைய வந்து லைவ் வந்து கேட்க போறேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண ஒரு பிவிக்கு வந்து போட போறோம். ஸோ எல்லாமே நம்ம பண்ண தான் போறோம். தமிழை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி வந்து கலைச்சொற்கள் கொடுத்துட்றேன். டெய்லி 40 கலைச்சொற்கள் படிக்க போறோம். திருக்குறள் ஒவ்வொரு வாரமும் 3 அதிகாரம் படிக்க போறோம். அது சார்ந்த கொஸ்டின்ஸும் நான் கேட்பேன். ஓகேவா, ஸோ எல்லாமே நம்ம அடிஷன் வரைக்கும் போறோம். ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஒன்றும் அப்படியே வாழ்க்கையை முடிஞ்சில்ல. நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும், ஸோ அடுத்து நம்மளால மீண்டு வர முடியும். அதான் நான் சொல்ல போறேன். ஸோ கன்சிஸ்டன்ஸ் குரூப் 4க்கு படிச்சுட்டு குரூப்லாம் நம்மளால முடியுமா, வேகன்சி வேற கம்மியா இருக்கே, நம்மளால பாஸ் ஆக முடியுமா அப்படிதான் யோசிக்காதீங்க. எப்படி நீங்க குரூப் 4 படிச்சீங்களோ அதை விட ஒரு மடங்கு போட்டு கண்டிப்பா படிங்க. கன்சிஸ்டன்டா படிங்க, கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும். 56 நாள் கண்டிப்பா கடின உழைப்பு போட்டு கண்டிப்பா படிங்க, நம்மளால ஜெயிக்க முடியும். படிச்ச படிப்பு நம்ம என்னைக்குமே கைவிட போறது. ஓகேவா, லாஸ்ட் சான்ஸ் குரூப் 2 படிங்க. ஏன்னா குரூப் 4 நம்ம இப்பதான் படிச்சிருக்கோம். ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ் எல்லாமே. ஸோ எல்லாமே நம்ம மண்டக்குள்ள ஓடிதான் இருக்கும், கொஞ்சம் மறந்துருக்கும். டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணி டெஸ்ட் போட்டு கரெக்டா போட்டோம் அப்படின்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் சூப்பரா தட்டி போகும். ஓகே, அது கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இந்த குரூப் 4 மறந்துடுங்க. போராட்டானே நம்ம போராட்டம் பண்ண தான் போறோம். அது எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. அடுத்து டிசிப்ளின். ஓகேவா, படிக்கணும் கண்டா படிச்சிடணும், படிச்சிடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களை வந்து உங்க மேல இருக்க தப்பு வந்து நீங்க சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் ஒரு ஷெட்யூல் போட்டு அந்த லெசன் கொடுக்குறாங்கன்னா அதை படிச்சிடணும். இங்க நீங்க எங்க போனோம் அதான் ஒரே ஷெட்யூல், ஒரே டெஸ்ட், ஒரு இன்னத்தையே ஃபாலோ பண்ணுங்க. இங்க ஒரு வாரம் படிக்க வேண்டியது, வேற எங்கேயே போய் வேற ஒரு வாரம் படிக்க வேண்டியது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் படிங்கன்னா கண்டிப்பா குரூப் 2 ப்ரிலிம்ஸை 32 கிளியர் பண்ணிடலாம். 6000 பேர் நம்ம ஒரு ஆயிடும். ஓகேவாங்க. ஸோ இந்த பேட்சுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க நல்லா படிச்சாவே நம்ம வந்து கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ தொடர்ந்து படிக்கணும். ஓகேவா, முயற்சி கைவிடவே கூடாது, தொடர்ந்து படிக்கணும். அதனால நம்ம விடாமுயற்சி பேரே வச்சிருக்கோம். ஸோ தொடர்ந்து படிக்கிறோம், தட்டி தூக்குறோம், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறோம். போட்டுருக்க ஷெட்யூல கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்க பேட்ச்ல சேர்ந்தாலும் சரி, சேரனாலும் சரி, எங்க படிச்சாலும் சரி, படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. ஓகேவா, தேவையில்ல சிதெல்லாம் தூக்கி போட்டு படிக்கிற வேலை பாருங்க. பொட்டில தீங்க வச்சல் நிக்காதீங்க. நம்ம 6 மாதிரி ரிவர் மாதிரி கடந்து போயிட்டே இருக்கணும். நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும். ஓகேவா, ஜெயிக்கிறது மட்டும் தான் எங்க வாழ்க்கையே. தோத்து போயிட்டு உட்காரவே கூடாது, குட்டை தண்ணி மாதிரி இருக்கவே கூடாது. இங்கதான் படிக்கணும் அவசியம் இல்லை, நீங்க எங்க வேணாலும் படிக்கலாம். இந்த ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணலாம் அவசியம் இல்லை. நீங்க வேற எங்கனாலும் போய் வேற எந்த ஷெட்யூலும் ஃபாலோ பண்ணுங்க. ஆனா ஒரு ஷெட்யூல் ஒன்னா ஃபாலோ பண்ணுங்க. இங்க ஒரு நாள் படிக்க வேண்டியது, அங்க ஒரு நாள் படிக்க வேண்டியது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு ஷெட்யூல்லாம் ஒழுங்கா ஒரு இடத்துல ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி பண்ணாதான் நீங்க சக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நம்ம பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு என்னைக்கு முடியும்னா நமக்கு 28 வரைக்கும் போகும். ஓகேவா, நான் சொல்லிட்டேன். ஸோ புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகி 28 முடியுது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரானு சொல்லிட்டு நான் சொல்றேன், அப்டேட் பண்றேன். அதே மாதிரி ஜிஎஸ்எஸ் வந்து எங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஜிஎஸ்எஸ் எங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அதையும் நான் அப்டேட் பண்ணிடுறேன், அதையும் பாத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.